இந்துக்கள் ನಂದಲಲ್ಲಿ ಸಂದೇಹ ಮೊಳದು ಎಂದೆಂದು ಬದುಕು ಕೃಷ್ಣ ಅಂದೇ ಮೆಕ್ಕರು ಮಂಡಿ ಸಿಕ್ಕರು ಉಲಗತ್ತಲ ಮಣ್ಣಕ್ಕೆ ఒక పిల్ల మెగతులు కానీ ప్రతిమ భోజనం యథావధి ప్రాణాల చిన్నదే ప్రతిమయ ప్రార్థన சேர்த்து ராகவ ஜோக்கர் ஸ்மைல் ஈவிலாக இருக்கும் அது அது இப்போ எல்லா படத்துலையும் வந்துட்டு அது சிரிச்சாலே அப்படி தான் இருக்குது அந்த ஈவில்னஸ் தான் இருக்குது. சாண்டியை வந்து அந்த ஒரு அப்பியரன்ஸில் பிடிச்சிருக்குன்னு எடுக்கிறீங்களா இல்லை ஸ்கிரிப்ட் ஓகே உங்களுக்கு ஓகேவா இருக்கா? இல்லை இல்லை எனக்கு ஜாலியாக இருக்குது. வில்லனாக இருக்க ஜாலியாக இருக்கா? நீங்கள் அதாவது படத்தில் வில்லனாக இருக்க ஓகே அப்படின்றது வீட்டில் எப்படி நீங்கள் வில்லனா இல்லை? இல்லை வீட்டில் காமெடியன் கத்தரி பூவழகே கரையா பொட்டழகி கலரு சுவையாட்டம் பொண்ணோட நினப்பு அடியே சொட்டாங்கல்லு அடையில பிடிக்கிறதுக்கு இருக்கு. வெளில சொல்லிட்டேன் இது மேலே போயிடுவான். அதனால் வந்து இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி நானும் வெளிலலாம் பெருமையாக பேசுவேன். யார் தெரியும் அவரு அப்படி பண்ணுறாரு. ஏன்னா வெளி உலகத்தில் மாமியார் மருமகன்லாம் எப்படி இருப்பான்னு நம்மளுக்கு தெரியும். பட் ஐ திங்க் வி குட் சி லைக் ஒன் ஃபேமிலி கைண்ட் ஆஃப் ஒரு பாண்டிங், ஒரு அம்மா பையன் மாதிரி. அந்த மூமெண்ட் வந்து எப்படி உங்கள் மதர் இன் லாவோட நடந்தது அதை சொல்லுங்கள். இல்லை ஃபஸ்ட்டு நான் அவங்கள தான் வந்துட்டு கரெக்ட் பண்ணேன். சொல்கிறேன் லைட்டாக ஜர்க் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு வேளை டான்ஸ் மாஸ்டர் இல்லைனா என்னவா இருப்பீங்க? டான்ஸ் மாஸ்டர் டான்ஸே தெரியல இல்லைனா வந்துட்டு கண்டிப்பாக எங்கேயாவது சொட்ட சொட்ட டாக் மீ hey my dear மச்சான் நீ மனச வச்சா நம்ம ஒரு சிக்கலாம் நெஞ்சு ஜிகு ஜிகுதா my dear ராணி என் ட்ரீம்ல வாணி நம்ம ஒண்ணா சேர ஃபயர் பத்திக்கிருச்சா நம்ம பீச் பக்கம் போட்டா ஒரு டப்பா குத்து வேஸ்டா நீ என் மூடைய ரவுடி பேபி you my only girlfriend. I'll give you cool gender. We'll make us new friend, baby. போட்டா வேஸ்டா ரவுடி பேபி Friend, gender, friend, baby. rowdy Let's welcome Sandy Master, everyone's favorite. இப்போ கொடுக்கலாம் உங்க சவுண்ட். Come on. Okay, let's make some noise for the one and only, everyone's favorite Sandy. நீ வெயிட் கட்ட Thank you so much. Let's make some noise for them. Thank you. மாஸ்டர் என்னன்னா நானும் 2 வாட்டி இன்ட்ரோ கொடுத்தேன். அந்த இன்ட்ரோ உங்களுக்கு கேட்டுச்சா தெரியல, பட் அவங்க உங்களுக்காகவே பிரத்யேகமா கத்துனாங்க. One more time, let's make some noise for Sandy Master. Thank you so much, Master. Thank you.
சூப்பர் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான், வி ஹவ் சீன் யூ இத்தனை வருஷமாக அந்த உழைப்புக்கான ஒரு மிகப்பெரிய பரிசு தான் இன்னைக்கு எல்லாருமே உங்கள் கண் முன்னாடி வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல நான் சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கலைமாமணி விருது அது வந்து எல்லாருக்குமே கிடச்சிருமானா கண்டிப்பாக இல்லை. அதுக்கான ஓட்டம் வந்து இத்தனை வருடமாக ரொம்ப அழகாக கொடுத்துருக்கீங்க. அந்த விருது பற்றி சொல்லுங்கள், எவ்வளோ ஸ்பெஷலாக இருந்தது உங்களுக்கு? இல்லை, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்துருங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் அந்த கிட்ஸ் எல்லாம் சூப்பராக ஆடினாங்க, செம்ம சூப்பராக, ரொம்ப அது யார் அரேஞ்ச் பண்ணான்னு தெரில, பட் சூப்பராக ஆடினீங்க கிட்ஸ், ரொம்ப அழகாக ஆடினீங்க. தேங்க்யூ. கலைமாமணி வந்து நான் ஃபஸ்ட்டு நானும் மணிகண்டன் தான் போய் வாங்கினோம். அப்போ ஃபஸ்ட்டு அது நாங்கள் ஃபஸ்ட்டு போகிறப்போ நான் கலைமாமணி ஓகே, அது ஒரு அவார்டு, ஒரு தமிழ்நாட்டிலே வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அவார்டு அது தெரியும். பட் அது எந்தளவுக்கு வேல்யூனா வந்துட்டு நாங்கள் வாங்குறப்போ வந்துட்டு ஒரு டான்ஸ் ஆடுறவங்க ஒருத்தவங்க வாங்கினாங்க. பீஸ் அவங்க வந்துட்டு அவங்க ஏஜ் வந்து 80, அவங்களுக்கு வந்து இப்போ தான் அவார்டு கொடுக்குறாங்க. அவங்க வந்து டான்ஸுக்காக வந்துட்டு அவ்வளோ உழைச்சிருக்காங்க. அப்போ தான் எங்களுக்கு தெரியுது வந்துட்டு அந்த வேல்யூ எப்படின்ட்டு. அதாவது சிஎம் ஐயா இருக்கட்டும், உதய் சாராக இருக்கட்டும், அவங்க வந்து அவ்வளோ வந்துட்டு அவங்கள வந்து அவ்வளோ பேரை வந்து கௌரவிச்சு கரெக்டாக வந்து இவங்களுக்கு கொடுக்கணும். இந்த சீனியர் டான்ஸு, சீனியர் ஆர்ட்டு, அந்த கலை சம்மந்தப்பட்ட இருக்கணும் கொடுக்குறதுலாம் ரொம்ப வந்து பெரிய விஷயம். கரெக்டாக கொடுத்தது அதில் நான் வந்துட்டு நானும் வாங்குறதுலேருந்து ரொம்ப ஹாப்பி. அதுவும் நானும் மணிகண்டனும் வாங்குறது எனக்கு இன்னும் ரொம்ப 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 ஹாப்பி இல்லையா? ஆஸ் அ ஃப்ரெண்ட்ஸாக ஒன்றா அவங்கள பார்த்துருக்கோம், ஒன்றா ஒரு விருது வாங்கினீங்க. பட் மாஸ்டர், உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, நம்மளுக்கு ஸ்டார்டிங் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் இருப்போம். பட் ஓகே, நமக்குள்ளே ஒரு டான்ஸுன்ற ஒரு விஷயம் நம்மளால் முடியும், ஓகே நம்ம ஒரு டான்ஸ் மாஸ்டராக மாறலாம். அந்த தருணம் எங்கே ஆரம்பிச்சது? ஃபேமிலியோடு இருக்கும் பொழுதே ஃபஸ்ட்டு ஒருவேளை டான்ஸ் மாஸ்டர் இல்லைனா என்னவா இருப்பீங்க? டான்ஸ் மாஸ்டர் டான்ஸே தெரியல இல்லைன்னா வந்துட்டு கண்டிப்பாக எங்கேயாவது ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக வேலை செஞ்சுருப்பேன். ஆனால் வந்துட்டு பெரிய வேலையில் செஞ்சிருக்க மாட்டேன். பட் என் ஸ்டடீஸும் இல்லை, படிக்கவும் இல்லை, அதனால் கண்டிப்பாக அப்படி தான் இருந்திருப்பேன். இல்லை, ஆனால் வந்து அந்த டான்ஸ் மூமெண்ட் எங்கே ஆரம்பிச்சது உங்களுக்கு? ஓகே நம்ம டான்ஸராக மாறலாம் அப்படின்ற ஒரு விஷயம், நான் மாஸ்டர் விட்டுருங்க, ஒரு டான்ஸராக இறங்கி அப்படின்ற ஒரு விஷயம் எங்கே அந்த ஸ்பார்க் உங்களுக்கு ஆரம்பிச்சது? அப்படி சின்ன வயசுலேருந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு இந்த தோணும்ல, டிவியை பார்த்துட்டு ஆடுறது, அது மாதிரிலாம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக டான்ஸ் ஓகே, இப்போது நம்மளுக்கு டான்ஸ் வருது. அது இல்லாமல் வந்துட்டு சாவு குத்துலாம், டெத்து அங்கெல்லாம் போய் ஆடினே இருப்பேன். பட் ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான். ஓகே டான்ஸ் ஏதோ வருது அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் சின்ன வயசுலேயே தான் ஆடினு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த கோயில் திருவிழாலாம் ஆடுறது அப்படின்னு தான் கேரியரை ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே இறங்கி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. பட் டான்ஸ் ஃபார் லைஃப் அப்படின்ற ஒரு மூமெண்ட் ஆரம்பித்து இன்றைக்கி டான்ஸ் மாஸ்டராகவே கம்ப்ளீட்டாக மாறியிருக்கீங்க. பட் எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, ஒரு மாஸ்டராக மாறும் பொழுது நிறைய நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்கும், நமக்கான போட்டி இருக்கும், இவங்களுக்கு மத்தியில் நம்ம எவ்வளோ தனியாக தெரிகிறோம் அப்படின்ற ஒரு விஷயமெல்லாம் இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் எல்லாம் உங்கள் மைண்டில் என்ன தோணுது? இன்றைக்கி வந்து ஓகே இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல இருக்கோம், அன்றைக்கி நினச்சி பார்த்தது உண்டா சாண்டி மாஸ்டர்? இல்லை, நான் நினச்சது என்ன வந்துட்டு டான்ஸ் அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அது மட்டும்தான். அந்த எது கொடுத்தாலும் டான்ஸை பொறுத்தவரைக்கும் எது வந்தாலும் கலா மாஸ்டர்கிட்ட தான் தெரியல, அவங்ககிட்ட தான் ஜாயின் பண்ணி எல்லாமே பண்ணுது. அப்போ அவங்ககிட்ட பண்ணுறப்போ அந்த குரூப் டான்ஸ் ஆகிறப்போ பேக் ரோலாக இருந்தாலும் நம்ம கரெக்டாக நம்ம வேலையை கரெக்டாக பண்ணதான், நம்ம வேலையை கரெக்டாக பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும் மட்டும், அது மட்டும் நான் நம்பினே இருந்தேன். அதனால் வந்துட்டு அதை ரொம்ப நம்ம தொடர்ந்து கரெக்டாக பண்ணோன்னே எனக்கு அதுவே அடுத்தடுத்த இடத்த கொண்டு போச்சு. அதுக்கப்புறம் வந்து டான்ஸ் தனியாக நம்ம தெரியணுன்னா வந்துட்டு கண்டிப்பாக நம்ம ஏதாவது யூனிக்காக ஏதாவது பண்ணணும். அது ஒரு ஷோ ஆடுறப்போ எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நார்மலாக ஒரு சாங் ஆடுறப்போ இல்லை நம்ம ஏதாவது மிக்ஸ் பண்ணி ஏதாவது பண்ணலாமே. இல்லை ஏன்னா ரொம்ப அப்படியே ஆடியன்ஸ் பார்க்குறாங்க, நார்மலாக கை தட்டுறாங்க, அவங்க என்ஜாய் பண்ண மாட்டேன்றாங்க. அப்போ அவங்களுக்கு எது ஒன்று தேவைப்படுதுன்றப்போ தான் அப்போ தான் அந்த டைலாக்லாம் வச்சு ஃபன்னாக பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி பண்ணீங்க. அதாவது சாண்டி மாஸ்டர் ஒரு இடத்துல தெரிஞ்சா பரவாயில்ல, எங்கும் சாண்டி எதிலும் சாண்டி மாதிரி இப்போ ஹாஃப் லேட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஐ திங்க் ஹாலிவுட் மட்டும் தான் பண்ணுறீங்களா? அதாவது ஹாலிவுட்டில் தெரியல, அந்த ஒரு வுட்டை தான் அவர் டச் பண்ணல, எல்லா பாலிவுட்லேருந்து இங்கே வரைக்கும். ஆமாவா இல்லையா? ஐ திங்க் எவ்ரிவேர் அந்த சவுண்டை கொடுத்தீங்கன்னா அவர் நம்பிடுவார். இல்லை, எல்லா இடத்துலையுமே உங்களோட நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சிக்னேச்சர் மூமெண்ட் தாண்டி டேட்ஸ் இல்லையா? இப்போ மாஸ்டர் கூப்பிட்னா டேட்ஸ் இல்லைப்பா, அவர் அந்த அளவுக்கு பிஸியாக எப்படி எல்லா இடத்துலையுமே ஒரு யூனிக்கான ஸ்டெப் அண்ட் அந்த ஸ்டாருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜில்
திஸ் இஸ் பியாண்ட் வேர்ட்ஸ் அப்படி தான் சொல்லணும். இந்த சந்தோஷம் எப்படி இருக்கு ஒர்க்கிங் வித் எவ்ரிபடி? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் அதான் ஒரு கொரியோகிராஃபர் வேலை அதுதானே, நான் மட்டும் இல்லை, எல்லா கொரியோகிராஃபர் வேலை தான். ஆர்டிஸ்ட்க்கு என்ன வருமோ அவங்களுக்கு என்ன ஸ்டைலோ அதுக்கேற்ற கம்ஃபர்ட்டாக பண்ணாலே நல்லாயிருக்கும். அதில் ஏன்னா நம்ம யூனிக்காக பண்ணுறோம். இப்போ நிறைய பேர் சூப்பராக பண்ணுறாங்களே, அவ்வளோதான். இல்லை அவங்க சூப்பராக பண்ணாலும் நீங்கள் எப்படி ஒரு ஸ்டாருக்கு, பிகாஸ் இது நான் ஏன் கேட்குறேன்னா, ஒரு டான்ஸராக மட்டும் இருந்தால் பரவாயில்ல, ஆக்டிங்ன்ற ஒரு ஸ்கில்ல போய் ஆக்டிங் யாருமே, நானே ஃபர்ஸ்ட்டு கற்பனையே பண்ணல, என்னது சாண்டி மாஸ்டர் இப்படி நடிக்கிறாரு. அந்த ஆக்டிங் உங்களுக்குள்ளே எப்போ வந்தது, எப்படி வந்தது? ஒரு வெறி கொண்ட நடிப்பு உங்ககிட்ட நாங்கள் பார்க்குறோம் ஆஃப் லேட்டாக, ஆமாவா இல்லையா? இல்லை அங்கே பாருங்க, மாஸ்டரை தாண்டி ஒரு ஆக்டிங்க்கு உங்களுக்கு அவ்வளோ கைத்தட்டல் வருது. இல்லை ஆக்டிங் இப்போ பண்ணுறோம். பட் எனக்கு அந்த வில்லனா அது லோகேஷ் கனகராஜ் சார் தான். ஏன்னா அவருக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நான் அவர் மட்டும் அந்த லியோவில் என்னை சூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக இப்போ எல்லாம் அந்த லோகாவும் சரி கிஷ்கிந்தபுரியும் சரி எதுவுமே கிடச்சிருக்காது. இப்போ பண்ணுற படத்துக்கு எல்லாமே வந்தது அந்த பிள்ளையார் சொல்லி போட்டது அவர் தான். அதனால் அது அவருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். அது அந்த அந்த நெகட்டிவ். ஆனால் உங்களுக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தது when you were a dancer itself? இல்லை என்னோட நான் எப்படி பிளான் பண்ணேன், நான் ஃபஸ்ட்டு டான்ஸ் குரூப் டான்ஸ் ஆனது, அதுக்கப்புறம் கொரியோகிராஃபி பண்ணணும், அதுக்கப்புறம் மாஸ்டர் ஆகணும், அதுக்கப்புறம் நம்ம ஆக்டர் ஆகணும். அந்த சேனி தான் நான் ரசிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் பண்ணினதை அடுத்தது என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பண்ணினே தான் இருக்கணும். நாட் அ ஸ்டாப், எண்டு இல்லை, அது மாதிரி போய்க்கினே தான் இருக்கணும் தான் என்னோட இது. ஓகே, இப்போ கொரியோகிராஃபி பண்ணிச்சு, அடுத்து நடிக்க வந்திருக்கும். பட் அந்த நடிப்பில் என்னென்ன பண்ணணுமோ எது பண்ணோம் எல்லாத்தையும் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம டைரக்ஷன் ஐடியா இருக்குது, எல்லாமே அதை ப்ராப்பராக பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ இப்போ ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு ஹீரோவாக அதுக்கான விஷயங்களும் போயிட்டுருக்கா? ஹீரோவும் பண்ணுறோம், வில்லனாகவும் பண்ணுறோம். சூப்பர். ஸோ அதுவும் ஒரு சைடில் அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அண்ட் லோகேஷ் சார், நீங்கள் சொன்ன மாதிரி லோகேஷ் சார்கிட்ட நாங்கள் உங்களை பற்றி பார்க்கும்பொழுது ஒரு ஸ்பெஷல் பாண்டிங் பார்க்குறோம். ஸோ எந்த அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லுங்களேன். இல்லை, இஸ் அ ஃபேமிலி மெம்பர் தான் அவர். எனக்கு பயங்கர க்ளோஸ். எதுவாக இருந்தாலும் நான் வந்து ஓப்பனாக ஐயா என்ன பண்ணலாம், எது பண்ணலாம் அப்படி ஓப்பனாக பேசுவேன். அதே மாதிரி ஏதாவது ஒரு படம் வந்து பண்ணுறேன்னா சொல்லுவேன், ஐயா இது மாதிரி ஒர்க்கு எப்படி பண்ணலாமான்னு அவர் கரெக்டாக சொல்லுவார். ஓகே கரெக்டாக சூஸ் பண்ணி பண்ணுங்கள், எதுலேயும் போய் லாக் ஆகிடாதீங்க, கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுங்கலாம் பயங்கரமாக ஐடியா விடுவார். செம்ம கைட் பண்ணுவார் பயங்கரமாக. அதனால் நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஜாலியாக பேசுவேன், அந்த மாதிரி ஒரு ஜாலி நல்ல க்ளோஸான ஃபேமிலியும் சரி க்ளோஸாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஆக்டிங் ஸ்கூல்லேருந்து வந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆக்டிங்கில் இன்றைக்கி நிறைய படங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இது சம்திங் ஐ வாண்டட் டு ட்ரை, இந்த மாதிரி விஷயங்களும் ஆக்டிங்கில் நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்ன சாண்டி மாஸ்டர்? இல்லை ஆக்டிங்ன்றது நான் கற்றுன்னு தான் இருக்கேன். நான் உன்னே பயங்கரமான ஆக்டர்லாம். ஓ, கற்றுக்காமே இப்படி நடிக்கிறீங்க? இப்போ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போது கலையாசனாக இருக்கட்டும், கவினா இருக்கட்டும், மணிகண்டனாக இருக்கட்டும், ரியோவாக இருக்கட்டும், எல்லாருமே பயங்கரமான ஆர்டிஸ்ட் அவங்களாம். ஏன்னா அவங்க வெறும் நடிப்பு தான், அவங்களுக்கு வேறு இது இல்லை. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கேரியாது டான்ஸ் தான். அதுக்கப்புறம் தான் இந்த ஆக்டிங்குள்ளே வரேன். பட் நான் வந்து பயங்கரமான அவங்களாம் கம்பேர் பண்ணுறப்போ ஐ எம் நாட் அ பயங்கரமான ஆக்டர். நான் வந்துட்டு இப்போ லேர்னிங் ப்ராசஸில் தான் இருக்கேன். அதான் நிறைய இதில் சொல்லியிருப்பேன், அவங்களாம் வந்து டிகிரிலாம் காலேஜெல்லாம் முடிச்சுட்டானுங்க அவனுங்களாம். நான் இப்போ தான் ஸ்கூல் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதனால் வந்துட்டு இப்போ தான் ஸ்லோ லேர்னர். அதனால் இப்போது ஆக்டிங் வந்துட்டு லேர்ன் பண்ணி தான் இருக்கேன், நாட் பக்கா இல்லை, இன்னும் பக்கா இல்லை. பட் மற்ற லாங்குவேஜஸில் நடிக்கும் பொழுது எப்பவுமே அந்த இன்னொரு லாங்குவேஜ் நம்ம அடாப்ட் பண்ணி நடிக்கும் போது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு மற்ற லாங்குவேஜஸில் நடிக்கும்? இல்லை, மலையாளத்தில் பண்ணுறப்போ வந்துட்டு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அது பெங்களூர் தமிழாக தான் இருந்தது லோக்கால். அதுக்கப்புறம் டோம் சொல்கிறப்போ அதில் பெங்களூர் தமிழ் வந்து எப்படி அது செட் ஆகுமா தெரில, அது ஃபன்னாகிட போகுதுன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், நம்ம தமிழ்லேயே நான் பேசிட்டோமா அது ஓகேன்னு. அவர் ஓகே நோ ப்ராப்ளம், அது அந்தளவுக்கு தெரியாது, ஓகே நோ ப்ராப்ளம்னாரு. தெலுங்கில் வந்துட்டு நான் தெலுங்குலேயே தான் பேசினேன். டப்பிங் எல்லாமே வந்துட்டு டப்பிங் மட்டும் நான் போகல, பட் அந்த டைலாக் பண்ணுறப்போ பேசுகிறப்ப தெலுங்குலேயே தான் பேசினேன். அதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு அந்த? இல்லை உண்டு. இப்போ இன்னைக்கு ஒரு இது கொடுப்பாங்க, நாளைக்கு அதை பேசினா அதெல்லாம் நான் தமிழ் எழுதிப்பேன். இப்போது அதில் வரும் அந்த இந்துக்களை நந்துள்ளி சந்தேகம் உள்ளது எந்தெந்த பதக்கு சூசினா அந்தெந்த கலனும் மெக்கிற மண்டி சிக்கிறோண்டு உலகத்தில் மண்டலிக்கு வைக்க பிள்ளை மிக திரைக்கு. ஐயா கற்றுக்கிட்டே எப்படி சொல்கிறீங்க? ஓகே, இதில் என்ன ஒரு கொடுமைனா அந்த டைலாக்லாம் பேசிட்டேன். இந்துக்களை நந்துள்ளி சந்தேகம் உள்ளது எந்தெந்த பதக்கு சூசினா அந்த மெக்கிற மண்டி சிக்கிறோண்டு உலகத்தில் மண்டலிக்கு வைக்க பிள்ளை மிக திருட்டானி பிரத்யேக கோயில் ஏதாவது பிராணங்களை சின்ன பிரச்சனை பிரார்த்தனை சோத்தர் ராகவா அப்படி சொல்லி முடிகிறப்போ ஓகே சிங்கிள் டேக்கே, ஓகே மாஸ்டர் சிங்கிள் டேக், ஓகே சார் அப்படியே பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நானும் யார் மேக்கப் போட்டுன்னு இருப்பா அப்படி சொல்லி இந்துக்களை நந்துள்ளி இல்லைன்னுவேன். ஓகே சூப்பர் சார் சூப்பர் பாகவன் ஓகே அப்போ வந்து தண்ணி எடுக்க இந்துக்களை நந்துள்ளினா சார் பாகவனா ஓகே. அதுக்கப்புறம் எல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் அப்படி சொல்லினே இருப்பேன். ஓகே டேக் போகிறேன், ஒரே டேக்கில் அடிக்க வேண்டியதானே, அது சிங்கிள் ஷாட் சொல்கிறேன். ஒன்றும்
மாஸ்டர் டேக் யா சார் ரெடி சார் சார் ஓகே இந்துக்கள் நந்தில் நீ கட்டுன்றாரு சார் கட்டு சார் என்ன சார் சந்தேகம் வந்ததும் இல்லை நெக்ஸ்ட்ன்றாரு பார்த்தா ஃபுல்லாக கட்டு இந்துக்களை நந்தில் நீ கட்டு சந்தேகம் உள்ளது கட்டு ஓகே நான் சொல்லிட்டேன் எனக்கு தெரியாது உட்காந்து ஃபுல் டைலாக் பேசுகிறேன் கேட்குறீங்கன்ட்டு உட்கார வச்சு பேசிட்டு போயிட்டேன் என் ஆசைக்கு. சூப்பர்ங்க. மற்ற லாங்குவேஜஸ்லையும் கலக்கிட்டுங்க. நான் ரீசெண்டாக ஒரு ஸ்டார் இன்டர்வியூ பண்ணும்பொழுது உங்களை பற்றி நிறைய நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவர் சொன்னதுன்னா இப்போ ஒன் டேக் ஆர்டிஸ்ட் ஆகிட்டாருங்க, என்னங்க சொல்கிறீங்க அவரை, அப்படி அந்த பெர்ஃபார்மருக்குள்ளே அப்படியே கம்ப்ளீட்டாக ஆகிட்டார் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த ஒன் டேக் ஆர்டிஸ்ட் ஆகுறது வந்து இப்போ ஆக்டிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள், ஏன்னா இப்போ பெரிய ஆர்டிஸ்ட்கே நம்ம பார்க்குறோம் ஒரு வில்லனாக நடிக்கும் பொழுது எத்தனை டேக் எடுக்கிறாங்கன்னு. ஸோ இது எவ்வளோ ப்ரௌடாக இருக்குது மாஸ்டர் பொறுத்த இல்லை வரைக்கும்? எனக்கு டைலாக் எல்லாம் கொடுத்தா தான் மாட்டிப்பேன் நான். லென்த்தி டைலாக்லாம் கொடுத்தேன். ஓ எக்ஸ்பிரஷன் சின்ன இந்த ரியாக்ஷனோட ஃபுல்லாகவே ஒரு லென்த்தி சீனை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மோன் ஆக்டிங்காக பண்ணோன்னா எனக்கு அது ஈஸியாக இருக்கும். டைலாக் இருப்ப சின்ன வயசில் நம்ம தான் படித்ததே ஒரு போய்ட்ரி குத்தாலே வந்து ஒரு 1 hour படிச்சு 1 hour 10 நாள் படித்தாலும் மண்டையில் ஏறே வராது. இப்போல்லாம் உட்காந்து படிச்சுன்னு இருக்கேன். அதான் நேரண்டா உண்டுன்ற மாதிரி தான் இப்போ உட்காந்து படிக்கிறேன். அதனால் அந்த டைலாக்கை எடுக்கிறது தான் கொஞ்சம் டிலே ஆகுமே தவிர மற்றபடிலாம் ஓகே. எனக்கு ரீசெண்டாக நாசர் சாரை பார்த்தேன். அப்போ வந்துட்டு அவர் சொன்னார், சாண்டி கரெக்டான லைனில் கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கேன், சூப்பராக பண்ணுறேன்னு சொன்னார். சார் உண்மையாக சார் சூப்பராக பண்ணுறேன்னு அப்பா தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா சார் லிஜெண்ட் அவர் சொல்கிறப்போ வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. பிளஸ்ஸிங் தான். இல்லை அது நானும் உங்களை ஒரு வாட்டி கேட்டேன், எப்படி ஹவு டு யூ சூஸ் த ஸ்கிரிப்ட்? ஏன்னா இன்னைக்கு ஆக்டர்ஸ் கிட்ட நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு படம் பண்ண பிறகு அடுத்த படம் கமிட் பண்ணிடுறாங்க. பட் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த படம் ஓடலைன்னும் பொழுது இப்போ சூஸிங் ஆஃப் ஸ்கிரிப்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா மக்களுக்கு எந்த படம் பிடிக்குதுன்னு நம்ம சொல்ல முடியல. அந்த சூஸிங் ஆஃப் ஸ்கிரிப்ட் யார்? யூ ஹேவ் அ டிஸ்கஷன், யாரோட டிஸ்கஸ் பண்ணி அந்த ஸ்கிரிப்ட்ஸ் எடுக்கிறீங்களா, இல்லை இட் இஸ் யோர் ஓன் நாலேஜ்? இல்லை நான் எனக்கு கேட்பேன். பட் எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஃபஸ்ட்டு கேட்டு எனக்கு பிடிச்சதுன்னா ஓகே நானே டிசைட் பண்ணுறேன். அதில் எனக்கு கொஞ்சம் டவுட், இது ஒர்க் அவுட் ஆகாம தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸே இருப்பாங்க, 2-3 அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்பேன் இது மாதிரி இருக்குது, இது மாதிரி ஓகேவான்ட்டு. அவங்களும் கொஞ்சம் கேட்பேன். அவங்க இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டேன், செட் ஆகுமான்ட்டு அவங்க டிஸ்கஷன் பண்ணிப்பேன் நான். சிலதெல்லாம் வந்துட்டு இது ஒர்க் அவுட் ஆகும் எனக்கு தெரியும். பிகாஸ் ரொம்ப ரொம்ப நல்ல பையன் மாதிரிலாம் கதை வரலாம், அதெல்லாம் எடுக்க மாட்டேன். ஐயப்பா அது கெட்டவனா இருக்கட்டும், நானே கொஞ்சம் நெகட்டிவாக கொடுங்க அப்படின்னு கேட்பேன். ஏன்னா என்னன்னா அந்த சிரிப்பு, நான் சிரித்தா வந்து நார்மலாக இப்போ சிரிக்கிறேன். பட் ஆனால் ஃப்ரேமில் நான் சிரித்தா அது வந்து ஜோக்கர் ஸ்மைல் ஈவிலாக இருக்கும். அது இப்போ எல்லா படத்துலையும் வந்துட்டு நான் சிரித்தாலே அப்படி தான் இருக்குது, அந்த ஈவில்னஸ் தான் இருக்குது. அது வந்து நிறைய அது ஏன் மாஸ்டர் அப்படி இருக்குது? அந்த சிரிப்புல ஒரு ஈவில்னஸ் இருக்கே. ஒய் இப்போ நான் சொல்லலை, அது நீங்க தான், அவர் தானே இப்போ சொன்னார். இல்லைங்களா, நம்ம நார்மலாக இப்போ சிரிக்கிறப்போ நல்லா இருக்கு. பட் அந்த ஃப்ரேமுக்குன்னு ஒன்று சிரித்தோடனேயுமே அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடுது ஈவிலாக. அந்த மியூசிக்கெல்லாம் போட்டோன்னே அது ஈவிலாக வந்தது. அது வந்துட்டு நிறைய பேருக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக அது யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால ஒரு விஷயம். அண்ட் ரீசெண்டாக நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணீங்க தெரியல, சாண்டி மாஸ்டரோட அந்த காஸ்டியூம், the way you carry yourself, இதெல்லாமும் கம்ப்ளீட்டாக மாறி இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? என்னப்பா ஒரு வாட்டியும் நிஜமாவே நீங்கள் ஸ்டேஜ் ஏறும்போது ஒரு வாட்டியும் அந்த காஸ்டியூமை நிறைய பேர் பார்த்து கீழே காமெண்ட்ஸில் போடுறாங்க, எங்கே எடுக்கிறது? இது வந்துட்டு வர்ஷனின்றவங்க தான் வந்து மேக் பண்ணுது. ஓகே, இது கஸ்டமைஸ்டு. இது வந்துட்டு சாண்டி பிராண்ட், சாண்டி தான் போட்டிருக்குது. ஓ சாண்டி பிராண்டாவே ஒன்று ஆரம்பிச்சு மாஸ்டர், இது தெரியாம போயிடுச்சு. சைடில் ஒரு பிஸ்னஸ் இருக்கா தெரியல, சைடுல லோகோ. சரி நான் யோசிப்பேன் எதுக்குப்பா நம்ம மற்றதெல்லாம் போய் பண்ணச்சு, நம்மளே ஒன்று பண்ணிப்போம்ட்டு தான் அது நான் பண்ணிக்குது. ஒரு ஜாய், எனக்கு ரொம்ப காஸ்டியூம்ஸ் பிடிக்கும் அதனால. சரி இதுக்கு என்ன காரணம்? அந்த ஃபங்க் ஒன்று வச்சிருக்கீங்களே நீங்களும் சரி உங்க நண்பர் லோகேஷ் அவர்களும் சரி, எல்லாம் ஒரு ஃபங்கோட சுத்துற மாதிரி. படத்தோட மூவிக்கு தான் இது. ஆக்சுவலாக பேரலாக 3 படம் வில்லனா போகுது. அந்த படத்துக்கு எனக்கு கெட்டப் மாற்ற முடியல பேரல. ஆனால் ஒன்றுத்துக்கு வேறு மாதிரி ஹேர் ஸ்டைல் இருக்கும், இன்னொருத்துக்கு வேறு மாதிரி ஹேர் ஸ்டைல் இருக்கும். அதுக்காக தான் இதுலேருந்து. ஸோ ஒரு படத்தில் வில்லனாக போயிட்டு இருக்கா? ஆமாம். ஓ சூப்பர். ஸோ அடுத்தடுத்து நிறைய அந்த வில்லன் ஸ்கிரிப்ட் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? மக்களுக்கு பிடிச்சிருக்கு, சாண்டியை வந்து அந்த ஒரு அப்பியரன்ஸில் பிடிச்சிருக்குன்னு எடுக்கிறீங்களா, இல்லை ஸ்கிரிப்ட் ஓகே உங்களுக்கு ஓகேவா இருக்கா? இல்லை எனக்கு ஜாலியாக இருக்கு. வில்லனாக இருக்க ஜாலியாக இருக்கா? ஜாலியாக இருக்கு. நான் ஆக்சுவலாக என்னென்னா வில்லனா பார்க்குறப்போ எல்லாம் கிட்ஸு ஃபேமிலிக்கெல்லாம் பிடிக்காதான் நினைப்பாங்க. ஆனால் நான் வில்லனா பார்த்தா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன் கிட்ஸ் எல்லாம். கிட்ஸ் ஜாலியாக இருக்கு. ஓகே, இல்லை தானா வந்து மாட்டியிருக்காருங்கிற மாஸ்டர். நீங்கள் அதாவது படத்தில் வில்லனா இருக்க ஓகே அப்படின்ற, வீட்டில் எப்படி நீங்கள் வில்லனா? இல்லை வீட்டில் காமெடியன். வீட்டில் வந்துட்டு
வீட்டில் வந்துட்டு சில டைமில் புஸ்குன்னு அதாவது ஷூட்டிங்கில் ரொம்ப திடீர்னு கோவம் வந்தோடனே அவங்களே தெரிஞ்சிடும் ஓகே ஏதோ இதில் இருக்கான்ட்டு. ஆனால் வீட்டை பொறுத்த வரைக்கும் ஐம் அது வெரி இப்படி சைலண்ட்டாக வீட்டில் ஒரு ஆமை இருந்தால் எப்படி இருக்கும், சம்மந்தமே இல்லாமல் இருக்குங்களா அது மாதிரி தான். அப்படியா? அவங்க ஒய்ஃப் இருக்காங்க மேம். என்ன உண்மையாக வீட்டில் ரொம்ப சைலண்ட் தான், வில்லன்லாம் இல்லை? ஆ என்ன மேம் வாயை திறக்க மாட்டீங்க? இல்லை அவங்க தான் கலாய்ப்பாங்க, ஏதாவது படத்தை பற்றி ஏதாவது சொல்ல இதை பண்ணால் ஓ அவங்க தான் பங்கமாக கலாய்ப்பாங்க. நான் அதுக்கப்புறம் சரிப்பா ஓகே சூப்பர். என்ன சொல்லுவாங்க? என்ன மாதிரி காமெண்ட்ஸ் அவங்க கிட்ட இருந்து வரும்? உங்க படம் பார்த்துட்டு ஒரு வில்லனாக குறைகள் சொல்வாங்களா இல்லை ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாசிட்டிவ் தானா? இல்லை இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே. அது எல்லார் வீட்லயும் அப்படிதான் நடக்கும் போல இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபீட்பேக் அவங்க உள்ளுக்குள்ளே பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. எடுத்தோடனே வெளில சொல்லிட்டா இவன் இது மேலே போயிடுவான், அதனால் வந்து இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாமே அப்படி சொல்லுவாங்க. ஆனால் வெளிலலாம் பெருமையாக பேசுவாங்க, யார் தெரியுமா அவரு அப்படி பண்ணிட்டாருன்னு. ஓகே. இல்லை ஃபேமிலி பற்றி நம்ம பேசும்போது ஐ திங்க் எல்லாருமே நம்ம ஓடுறதுக்கு பின்னாடி ஐ திங்க் த ஃபேமிலி இஸ் அ பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். அந்த சப்போர்ட் இல்லைனா கண்டிப்பாக இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு உங்களை என்டையர் ஃபேமிலியோட சப்போர்ட் உங்கள் பேரண்ட்ஸ்லேருந்தே ஆரம்பிக்கலாம் சொல்லுங்கள். ஆமாம், ஆக்சுவலாக வந்துட்டு பேரண்ட்ஸ் எப்படின்னா வந்து அவங்க ஃபுல் ஜாலி தான். அவங்க வந்து இந்த கேஸ்ட்டு பார்க்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் இந்த ரிலீஜன் மதம் அதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டாங்க. நான் சின்ன வயசுலேருந்து செம்ம ஜாலி தான். அப்பா மட்டும் தான் ஸ்ட்ரிக்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நான் மேரேஜ் பண்ண போகிறேன் அப்படி சொன்னோன்னே வந்துட்டு அவங்க நான் கிறிஸ்டினாக இருக்கணும் ஏன்னா பட் அது நிறைய ரூல்ஸ் இருக்குன்னு சொன்னால் ஓகே நோ ப்ராப்ளம்ப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேன்ட்டாங்க. ஏன்னா அப்பா வந்துட்டு மசூதிக்கும் போவார், சர்ச்சுக்கும் போவார், கோயிலுக்கும் போவார் அதனால வந்துட்டு இஸ் ஹாப்பி. அவங்க எதுவாக இருந்தாலும் வந்துட்டு உனக்கு என்ன தோணுது, உனக்கு கரெக்டாக இருக்கா தோணுதா பண்ணு, எது வந்து அதான் சொன்னேன். அப்பா அதான் சொல்ல எதுவாக இருந்தாலும் கரெக்டாக டெடிக்கேட்டோட பண்ணால் சூப்பர். அவர் அதுதான் எப்பவுமே சொல்லுவார். அதை தான் வந்துட்டு நானும் ஃபாலோ பண்ணுறேன். அதனால் வந்துட்டு அப்பா அம்மாலாம் பயங்கர சப்போர்ட், ஏன்னா ரொம்ப நம்புவாங்க. அப்படியே இங்கே வந்து பார்த்தா வந்து இவங்க வந்துட்டு ஃபுல் புஷ்ஷிங்கே இவங்க தான். ஓகே. ஆக்சுவலாக ஒய்ஃபாக இருக்கட்டும் மாமியாராகட்டும் அவங்கெல்லாம் வந்துட்டு பெரிய மெயின் பேக் போனே அவங்க தான். அவங்க இல்லைனா வந்துட்டு கண்டிப்பாக நான் இவ்வளோ தூரம் வந்தே இருக்க முடியாது, என்னால் வாய்ப்பே இல்லை. ஏன்னா என்னை ஃப்ரீடமாக விட்டுறாங்க என்ன. அது நிறைய பேர் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஹேபிட் அவங்களோட ஆசை என்ன வந்துட்டு எல்லாரும் இருக்கும்ல, வெளியில் ஃபங்க்ஷன் போகிறதா இருந்தாலும் எங்கேயாவது வெளியில் ஒகேஷன் போனாலும் கூட இருக்கணும்னு. பட் அந்த இதுவும் நான் அவங்களுக்கு கொடுத்ததே இல்லை இது வரைக்கும். பட் எனக்கு நான் என்னென்னா இதுனா நம்ம ஓடுற டைமு இதை போயிட்டு இன்னும் கொஞ்ச நாள் தான் நல்லா ஓடினேன். அதுக்கப்புறம் நம்ம கேட்குறது தான் சரி ஓகே 1 வீக் போயிட்டு வரலாம் அப்படிலாம் இருக்கும். பட் இந்த டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கணுன்ற மாதிரி தான் அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சு ரொம்ப பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. ரொம்ப புரிஞ்சிடும். அதனால் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க உண்டு அவங்க இது இருப்பாங்க. அதனால் வந்துட்டு வந்துட்டு இந்த ஃபோட்டோவா நல்ல ஃபோட்டோ போடக்கூடாதா? சரி ஓகே. பட் இதுதான். அதனால் வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு மெயின் ரைட் லெஃப்ட் எல்லாமே பேக்லேருந்து புஷ் பண்ணுறது எல்லாமே அவங்க தான். சூப்பர். அண்ட் அப்பா வந்து போலீஸாக இருந்தவர், அப்பா போலீஸ், மகன் வந்து வில்லனாக பல படத்தில் நடிச்சிட்டு இருக்கீங்க. ஜஸ்ட் படத்தில் தான் சொல்கிறேன் மாஸ்டர், நிஜத்தில் இல்லை. ஸோ எப்படி அவரை பற்றி சொல்லுங்கள், ஏன்னா அவ்வளோ விஷயம் எங்களுக்கு தெரியாது. எந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் அப்பாவாக இருந்திருக்காரா இல்லை அவரோட? எங்கள் ஃபேமிலியிலே அதிகமாக அடி வாங்குறது நான் மட்டும்தான் வீட்டில். என்ன நீங்கள் அடி வாங்குறதுக்கு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க? அதான் ஜாலி என்ஜாய் பண்ணுறேன். ரிசுபாய் எஸ், அதான் நானும் இப்போ தான் பார்த்தேன். இல்லை அது என்ஜாய் தானே. அவர் எதுக்கு அடிக்கிறாங்க, ஒழுங்காக படிக்கணும் ஒழுங்காக இது அதுக்கு தானே அடிக்கிறாங்க. அதனால இது பிரச்சனை இல்லை. ஆனால் அப்போ இப்போ வந்து அவர் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப பெருமையாக இருக்கார். என்ன சொன்னார் அப்பா? இப்போ உங்களோட க்ரோத் அண்ட் எல்லாமே எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கான ஒரு பேர் இருக்கும் போது என்ன சொன்னாங்க? அவர் ரொம்ப பெருமையாக இருக்கும். என் முன்னாடி எதுவுமே அதை தான் எதுவும் பேச மாட்டார். மற்றவங்க எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் போயிட்டு பயங்கர பெருமையாப்பா என் பையன் தெரியலப்பா அந்த படம் பார்த்தா இப்போ கலைமாமணி அவார்டெலாம் வாங்கிட்டான்ட்டு அவர் வச்சு அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சு பார்ட்டிலாம் வச்சு அவர் என்ஜாய் பண்ணுவார். ஆனால் அவர் பையன்கிட்ட பேசுகிறப்போ அவர் என்ன பேசுகிறாருன்னா இன்னும் நல்லா போகணும், இன்னும் நல்லா பெரிய ஆளாக வரணும், இன்னும் நீ ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படி தான் சொல்லுவார். அதான் ஒரு அப்பாவாக ஒரு பயங்கரமாக உள்ளுக்குள்ள அவ்வளோ ஆசை இருக்குல்ல, அதனால அது இருந்திருக்கு. ஆனால் நடுவில் வந்து அப்பா பையனுக்கான எப்பவுமே நடக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் நடக்கும்ல, ஃபேமிலியில் ஒரு சண்டையாக இருக்கட்டும். நான் அதான் சொன்னேன், நிறைய ஒரு ஷோவில் கூட பேசினேன், அந்த ரியாலிட்டி ஷோவில். நான் எங்கள் அப்பாவோட வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு பேசியே. என்ன இப்போ வீட்டில் இருப்போம், அவர் வந்தால் நான் ரூம் உள்ள போயிடுவேன். அவர் என்னப்பா என்ன எதுவும் கூட கேட்க மாட்டார். நான் என்ன கேட்பேன்னா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன், அவ்வளோதான்.
நாளைக்கு இங்கே நாளைக்கு அங்கே அவ்வளோதான். இப்படி தான் இருந்தது ரொம்ப வருஷமா. ஏன் அது அப்படி அப்படி அதை அப்படி மெயின்டைன் பண்ணிட்டீங்க? எனக்கு எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அது ஒரு பயம் கலந்த ஒரு மரியாதை சொல்லுவாங்களே, அது ஒன்று இருக்கும். அது என்ன மாதிரி நிறைய பசங்களுக்கு அது இருக்காது. அதுக்கிட்ட அப்பாவை பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் அப்பாவை. பட் அதனால தான் வந்து நான் அவர்கிட்ட பேசுனதே இல்லை, ரொம்ப பேசுனதில்லை. அந்த ரியாலிட்டி ஷோவில் தான் நான் ஓப்பனே பண்ணேன். நான் இது மாதிரி வந்துட்டு சரி அவரை நான் அவர்கிட்ட கேட்டேன், ஒரு தடவை கட்டி பிடிச்சிக்கணுமா ஒன்றுன்ட்டு அவரையே கேட்டேன். ஏன்னா சின்ன வயசில் ஞாபகம் இருக்குது அவர் தோல் மேலே, பட் அதுக்கப்புறம் ஞாபகமே இல்லை. அவர்கிட்ட நல்லா சிரித்து பேசின மாதிரி ஞாபகம் இல்லை, எதுவுமே இல்லை. சரி. ஆனால் அந்த ஒரு மிஸ்ஸிங் டேஸ் இன்னைக்கு நீங்கள் திரும்பி பார்க்கும் போது உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு லைஃப் டைம்னா என்ன? நான் இப்போ இருக்கேன்னா அது காரணம் அப்பாவும் ஒருத்தர் தான். ஏன்னா அவர் தான் வந்து இந்த டைமிங்கெல்லாம் ரொம்ப சொல்கிறது அவர் தான். கரெக்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கரெக்டான டைமிங்கில் போயிடணும். அதனால் அதெல்லாம் எல்லாமே சொல்கிறது அதுதான். அதனால் அந்த டைமில் அவருக்கு வந்துட்டு நிறைய விஷயம் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் இப்போது அப்போ என்னால் அதை சில விஷயம் செய்ய முடியல. இப்போ நான் அவர் என்ன கேட்டாலும் நான் செய்கிற நிலைமை நான் இருக்கேன். அதனால் எப்பவுமே அவர் செய்வேன், நான் நிறைய செய்வேன். சூப்பர் சூப்பர். ஸோ ஃபேமிலியை பற்றி நம்ம நிறைய பேசும்போது இன்னொரு முக்கியமான ஒரு நபர், பல பேர் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை உங்களால் ஆயிட்டிருக்கு தெரியுமா? அது உங்களுக்கு என்ன மாமியாரும் மருமகனும் இப்படி இருக்காங்களே. ஏன்னா வெளி உலகத்தில் மாமியார் மருமகன்லாம் எப்படி இருப்பான்னு நம்மளுக்கு தெரியும். பட் ஐ திங்க் வி குட் see like ஒன் ஃபேமிலி கைண்ட் ஆஃப் ஒரு பாண்டிங். ஒரு அம்மா பையன் மாதிரி அந்த மோமெண்ட் வந்து எப்படி உங்கள் மதர் இன் லாவோட நடந்தது, அதை சொல்லுங்கள். இல்லை ஃபஸ்ட்டு நான் அவங்கள தான் வந்துட்டு கரெக்ட் பண்ணேன். கரெக்ட் பண்ணீங்களா? இல்லை சொல்கிறேன். ஐயா லைட்டாக ஜர்க் ஆயிடுச்சு. கரெக்ட் பண்ணனா வந்துட்டு இப்போ வந்துட்டு பொண்ணை வந்துட்டு லவ் பண்ணி இது பண்ணா யாரை ஃபஸ்ட்டு இது பண்ணணும். அதனால் அது அவங்கள தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு நைஸ்லாம் பண்ணி பேசி கீசி செட் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்துட்டு சில்வியா. எப்படி அந்த மோமெண்ட் சொல்லுங்க, எங்களுக்கு நிஜமாவே தெரியாது. எப்படி அந்த மோமெண்ட் நடந்தது? என்ன சொன்னீங்க உங்க மாமியார் கிட்ட? பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. ஸோ டைரக்டா நீங்க அவங்க கிட்ட சொல்லல லவ்? இல்லை அப்படியா? ஃபர்ஸ்ட் மாமியார்கிட்ட தான் சொன்னேன். ஓகே, அப்படி நல்ல லவ்ப்பா இது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேம், இருங்க நீங்க வேற. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மாமியார்கிட்ட தான் சொன்னேன். எனக்கு வந்துட்டு அது எப்படின்னா எடுத்தோடனே டேரெக்டாக உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்க சொல்ல கோச்சிப்பாங்களே. ஆக்சுவலாக உங்கள் ஃபேமிலி ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்கள் ரொம்ப பயங்கரமாக இருக்கீங்க, ரொம்ப அட்டாச்சாக இருக்கீங்க, இது மாதிரிலாம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு 100ல் 1000ல் ஒரு ஃபேமிலி தான் இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த ஒரு ஃபேமிலியில் நான் உள்ளே வரணும் ரொம்ப ஆசை. இன்கேஸ் நான் அது மாதிரி வர ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும். எனக்கு ஒரு ஆசை இருக்குது, உங்கள் குடும்பத்தில் நான் வந்து ஜாயின் பண்ணோம், உங்கள் பொண்ணை கட்டி கொடுத்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். அதில் அப்படியே லைட்டாக உண்மைதானே சொன்னீங்க. இல்லையே இல்லை கரெக்ட் பண்ணுறது சும்மா போய் சும்மா சொன்னீங்க. 1000 குடும்பம். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அவ்வளோதான். உங்க மனைவி கீழே இருக்காங்க, ஞாபகம் இருக்கு இல்லையா? இல்ல சும்மா தான் சொன்னேன்றீங்களே. அவங்க கிட்ட அந்த கதை சும்மா லவ் பண்றதுல உண்மை. லவ் என்னையே கொஞ்ச நேரத்தில் கன்ஃபியூஸ் ஆகுறாரு. ஓகே, அடுத்தபடியாக கண்டிப்பா ஐ திங்க் யுவர் சிஸ்டர் இன் லா, ஐ திங்க் ஷீ இஸ் வெரி ஸ்பெஷல் அண்ட் ரொம்ப அழகா. ஐ திங்க் நீங்க எந்த பாட்டு ஒரு ரிலீஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் அங்க ஒரு ரீல் வந்துடும். அங்க ஃபாரின் ஃபுல்லா பிராண்ட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங். அவங்கள பத்தி சொல்லுங்க. அது அவங்க தான் வந்துட்டு கனடால வந்துட்டு ஃபாரின் டான்ஸ் மாஸ்டர் கோரியோகிராஃபர் ஆயிட்டாங்க. ஓகே, ரொம்ப பிஸியா இருக்காங்க. இட்ஸ் பயங்கரமான ஒரு டேலண்ட். அவங்க ஓனாவே வந்துட்டு ஒரு டான்ஸ் ஸ்கூலை ரன் பண்ணிட்டு, அதாவது தெரியாத ஒரு இடத்துல போயிட்டு இருந்து ஒரு ஏர்ன் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. ஆஸ் ஒரு கேர்ளை அதுவும் சின்ன வயசுலேயே வந்து இவ்வளோ பெரிய தனியாக ஜாபும் போயிட்டு அவங்க டான்ஸ் ஸ்கூலும் மெயின்டைன் பண்ணிட்டு மற்ற எல்லாத்தையும் அவங்களே தனியாக பார்த்துலாம் பெரிய விஷயம். இப்போ செம்மையாக ஒரு மாதிரி செட்டில் ரேஞ்சில் இருக்காங்க அங்கேயே கனடாலேயே. ஸோ அவங்களுக்கு அதுக்கான ஒரு அழகான பிக்சர். இது எப்போ எடுத்த பிக்சர்? இது அழகான பிக்சர். என்ன குச்சியோட இருக்கால? மாப்பு அதான் மாப்பு. எப்பவுமே க்ளீன் பண்ணிட்டே இருப்பாங்க போல இருக்கு இல்லையா? ஆமாம், ஃபுல்லாக வேலையை அவங்க தான் செய்வாங்க எல்லாமே. இல்லை நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டீங்க வீட்டில்? எதுவுமே செய்ய மாட்டீங்க. ப்ராப்பர்ட்டி அது. ஏன் அப்படி இருக்கீங்க மாஸ்டர்? வீட்லேயும் வந்து ஒரு கணவனாக சில வேலைகள்லாம் நம்ம செய்யணும் இல்லையா? இல்லை, நான் டயர்டில் தூங்கிடுவேன், அவ்வளோதான். அது மட்டும் கரெக்டான வேலையை செய்கிறப்ப, ஏன்னா மாஸ்டர் அவ்வளோ பிஸியாக இருக்கீங்க இல்லையா? அதனால் ஸோ ஃபேமிலி பற்றி நம்ம இவ்வளோ விஷயம் பேசும்போது லைஃப்பில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு மொமெண்ட்னா என்ன சொல்வீங்க? விச் இஸ் வெரி சேலஞ்சிங். என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது என்னோட லைஃப் டைம் ஜேர்னிலேனா எந்த ஒரு விஷயம், அது ப்ரொஃபஷ்னலாக இருக்கட்டும், எல்லாமே சேலஞ்சிங் தானே. லைஃப்பில் எது எடுத்தாலும் சேலஞ்ச் தானே. டான்ஸ் எடுத்தாலும் நீ அடுத்த லெவலில் நீ போகிறதுக்கு அதுக்கு உன்னை சேலஞ்ச் பண்ணி தான் போகணும். நீ நான் ஆக்டிங்காக இருந்தாலும் அதுவும் உனக்கு சேலஞ்சு தான். எது எடுத்தாலும் சேலஞ்சிங் இல்லாத எதுவுமே இல்லையே. இப்போ உங்களுக்கு ஆங்கர்னால் நீங்கள் அடுத்த லெவலில் போனால் அதுக்கு உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங் ஐயா. அது
முடியல எங்களால். சேலஞ்சு தான் லைஃபே இல்லை, சேலஞ்சு தான் எல்லாமே. எல்லாமே அந்த சேலஞ்சிங் தாண்டி எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, இன்னைக்கு எத்தனையோ டான்ஸ் மாஸ்டர்ஸ் இருக்கும் பொழுது உங்களுக்கான ஒரு யூனிக்னஸ் ஒரு இடத்த நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. அதை சஸ்டெயின் பண்ணுறது கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை. அதை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு சாண்டி மாஸ்டர் கிட்ட இருக்கிற ஒரு விஷயம்னா அது என்னன்னு சொல்வீங்க? ஐ பின் மெயின்டைனிங் திஸ். இவ்வளோ பேர் மத்தியில் சாண்டி அப்படின்னா ஒரு தனித்துவமே இருக்குல்ல, அது எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க மாஸ்டர்? இல்லை, அதுக்கு என்ன ஹார்ட் ஒர்க்கும் அந்த ஒர்க்கை நேசிக்கிறது தான். டெடிக்கேட்டாக வரதா முன்னாடி சொல்லிட்டேன். டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணி ஹார்ட் ஒர்க்காக பண்ணுங்க, கண்டிப்பாக ஒரு இடத்துல உங்களை ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தும். அதை நான் பண்ணுறேன், அவ்வளோதான். அதுதான். பட் இதை தாண்டி ஐ திங்க் எப்பவுமே ஒரு ஃபேமிலியை தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஷிப். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருந்தால் லைஃப்பில் அதுவும் அடுத்த கட்டம் உங்களை நோக்கி கூட்டிகிட்டு போகும் இல்லையா? ஸோ உங்களோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுடலாமா ஒரு கைத்தட்டலோட உங்களுக்கான அந்த கெஸ்ட்? ஸோ லெட்ஸ் வெல்கம் சாண்டி மாஸ்டரோட ஆல் டைம் ஃபேவரட் ஃப்ரெண்ட். அவங்கள உள்ள கூப்பிடுங்க ப்ளீஸ். பல பேர் இருக்காங்க, ஒருத்தனை விட்டு ஒருத்தனை கூப்பிட்டா இப்போ நம்மள நீங்களே. ஓகே ஓகே, யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? ஃப்ரெண்டா? தெரியல, எல்லாருமே க்ளோஸ் தான் எனக்கு. யாரா இருக்கும்? தர்றே தம்பியில ஜேர்னியை நாங்கள் உள்ள கேட்டிருந்தோம். ஸோ அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தார். இப்போ ஒரு பேன் இந்தியா லெவலில் ரெகக்னைஸ்டாக இருக்கிறது சாதாரண விஷயம். மோரோவர் எனக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அவருக்கே தெரியும், ஃபோன் பண்ணி திட்டுவார், ஏன் எனக்கு சொல்ல மாட்டியா அப்படின்ற. ரீசன் அந்த இஷ்யூவில் கூட சாண்டினா தான். இது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட். ஆடியோ லான்ச்சில் தலைவர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம். ஸோ எப்படி இருந்தது இந்த தரிசனம்? காலாக்கு அப்புறம் ரஜினி சாருக்கு பண்ணேன், கூப்பிட்டு கேரளில் கூப்பிட்டு சொன்னேன், எப்போ பார்த்துப்பா நம்மளுக்கு பாடி இதுவாக இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவர் எனர்ஜியாக வேறு லெவலாக பண்ணார். Sandy Master, will you please answer me? ஓகே ஓகே குட்டி சொல்லுங்க.